வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்சா எப்படி பண்ணலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற பீட்சாவுக்கு நம்ம ஓவனும் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க சில பொருள் வச்சு நம்ம இன்றைக்கி பீட்சா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பீட்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஈஸ்ட்டை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்க வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். பாருங்கள், ஈஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மாவு எல்லாமே சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், இதை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் பிசு பிசு அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக ஆயில் எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் பவுலில் கொஞ்சமாக நம்ம வீற்றிட்டு நம்ம இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுருவோம். எதுக்கு அப்படின்னா மாவு பொங்கி வரும். அப்போ பவுலில் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இது பண்ணிவிட்டு லைட்டாக மாவில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈர துணி எடுத்து இதை ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். அப்போ மாவு நல்லா பொங்கி வரும். சரியா, ஒரு ஈர துணி போட்டு மூடிக்கோங்க. இதை நம்ம ஒரு ½ அன் ஹவர் இதை இப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம சாஸ் பண்ண போயிடலாம். அதுக்கு நம்ம நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை எண்டில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. தோல் மட்டும் வெட்டினா போதும். அப்போ தோல் ஈஸியாக அவிஞ்சப்புறம் அடுத்து எடுத்துடலாம். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய். இது காஷ்மீரி மிளகாய் இல்லை, சாதா மிளகாய் தான். அடுத்ததாக கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. இது புளிப்புக்காக தான் நம்ம எடுக்கிறோம். புளிப்பாக இருந்தால் சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னா, நம்ம காய்கறி டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி. சாஸ் நல்லாவே தண்ணியில் வெஜிடபிள் குக் ஆகிட்டுருக்கு. இது நல்லா குக்காக இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய சாஸில் தக்காளியெல்லாம் தோலெல்லாம் நல்லா நீட்டாக உறிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் எடுத்துட்டோம். இது இப்போ ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆறுன உடனேயே இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தக்காளியை தோல் உரித்து சேர்த்துடலாம். இப்போ மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சுக்கோங்க. பிச்சு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இந்த உள்ளே இருக்க விதையை அப்படியே எடுத்துருவோம். விதை இருந்துச்சு அப்படின்னா சாஸ் ரொம்ப காரம் ஆகிடும். ஸோ விதை எடுத்துடலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் புளியையும் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேனை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்ல மிளகு. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், சாஸ் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதோடய நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும். ரொம்ப கட்டியாச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இப்படி எடுத்து அப்படியே நிற்குது பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து கரெக்ட் பதம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே பொங்கி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை எப்படி குத்தினோன்னா வாவ், பார்த்தீங்களா அப்படியே சப்பிடும். ஓகே, நம்ம இதை ஒரு வாட்டி கூட நல்லா பிசைவோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பீட்சா மாவு. ஓகே, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரவுண்டாக இருந்துச்சுன்னா போதும். அந்த தட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா தட்டி இதில் வைப்போம். ஓகே, வச்சுட்டு நல்லா பரத்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா பரத்துங்க. கொஞ்சமாக பரத்திட்டு இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக ஆட்டிக்கோங்க. பீட்சா மாவு சூப்பராக வந்து பெருசாயிடும். இப்போ வந்து இதை நம்ம தட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த எட்ஜில் எல்லாம் பரத்தி விட்டுக்கோங்க. எண்டில் வந்து கொஞ்சமாக கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மாவு. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக எட்ஜில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி எட்ஜில் நம்ம இப்படி பண்ணோன்னா எண்டில் கொஞ்சம் கட்டியாக வந்துடும். இப்போ மாவை நல்லா பரத்திட்டோம். இப்போ வந்து சென்டரில் ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தி விட்டுருவோங்க. இப்போ வந்து நல்லா குத்தி வச்சு இப்போ நம்ம எடுத்து பண்ணி வச்சுருந்த சாஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலர் வச்சு எல்லா பக்கமுமே சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக திருவிய சீஸ் போட்டுடலாம். இப்போ வந்து சீஸ் போட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து நம்ம டெக்கர் பண்ணிடலாம். நம்ம கேப்சிகமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரட் போட்டோம். இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து துருவிய சீஸ் கொஞ்சம் கூட மேலே போட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை பேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஓவனில் வச்சுருங்க. நான் வந்து இதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் முன்னாடியே குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருங்க. ஓகே, நம்ம வந்து குக்கரில் வச்ச அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வந்து நம்ம இதை லீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து 15 மினிட்ஸ்லேயே கூட ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பீட்சாவை நம்ம குக்கரில் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி பாருங்கள், நம்ம பீட்சா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு குக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான பீட்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அருமையான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.